5 பவன் வரை நகை கடன் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 100% தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஒரு புதிய தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியின்படி தமிழ்நாடு அரசு 5 பவன் வரை நகை கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. இதனால லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவும் செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி வரக்கூடிய எலெக்ஷன்லையும் வரக்கூடிய தேர்தல்லையும் இதே மாதிரி அறிவிப்பு வருமா அப்படின்னு அறிவிப்பு வர வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை பத்தின ஒரு புது தகவல் தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. கூட்டுறவு வங்கிகள்ல ஏழை மற்றும் எளிய மக்கள் பெறும் நகைக்கடன் அப்படிங்கிறது அவங்களோட அவசர பண தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் மிகவும் உதவுற ஒரு முக்கிய நிதி வசதியாக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கடன்கள் குறைந்த வட்டி விகிதத்தில் வழங்கப்பட்டும் வருகிறது. தமிழ்நாட்டில் இந்த கடன்கள் குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எனவே அவசர தேவைகளுக்காக நகைகளை அடகு வைப்பாங்க பார்த்தீங்களா, நகைகளை அடகு வைக்கும் ஏழை மக்களுக்கு உதவிடும் வகையில் சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை அரசியல் கட்சிகள் வெளியிட்டிருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் 5 பவன் அதாவது 40 கிராம் வரையிலான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யறதா ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இந்த வாக்குறுதி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பா ஏழை மக்கள், விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சுங்க. அவங்களுக்கு உதவுற வகையில தான் இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முயற்சிகளும் நடந்துட்டே இருந்துச்சுங்க. அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 13 அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 31 மார்ச் 2021 வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 பவன் அல்லது அதற்கு குறைவான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யவும் உத்தரவிட்டார். தமிழக அரசு அறிவித்த இந்த ஒரு உத்தரவால் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 13 லட்சம் பேருக்கு மேலேயே பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த நிலையில் தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவனுக்கு உட்பட்டு நகைக்கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6000 கோடி நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் சில மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. ஸோ இந்த தேர்தலுக்கும் அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுமா அப்படின்னு மக்கள் ஆர்வமோட எதிர்பார்த்து காத்துட்டும் இருக்காங்க.